இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ஒரு ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். அதாவது ஒரு வண்டியை வந்து லோன் போட்டு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த லோன் ஏஜென்சிக்கும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் அந்த பாரோவருக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லோனை சரியாக கட்டலை அப்படின்னா அந்த வண்டி மேலே ஒரு சில உரிமைகள், அந்த வண்டியை பொசஷன் எடுக்கிறதுக்கான, கஸ்டடி எடுக்கிறதுக்கான, சீஸ் பண்ணுறதுக்கான உரிமைகள் வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இருக்குது. அதுக்கு வந்து ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத சொல்கிறது உண்டு. அவங்க தான் உண்மையான ஓனர் வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி தான். அவங்க பணத்தை போட்டு வாங்கியிருக்காங்க. புக்கு வந்து இவங்களோட பேரில் இருக்குது. அந்த வண்டியை வாங்கின அந்த பாரோவரோட பேரில் இருக்குன்றது தான் அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டோட கான்செப்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் கீழே வாங்கப்பட்ட ஒரு வண்டியோட கஸ்டடி ரைட்ஸ் வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் சம்மந்தமாக, கிரிமினல் ப்ரொசீஜரோட கண்ணோட்டத்தில் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இருக்குன்றத ரெண்டு கேஸை வந்து அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸு, இன்னொரு கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு கேஸு. ஸோ இந்த ரெண்டு கேஸையும் அடிப்படையாக வச்சு ஒரு ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமாக வாங்கப்பட்ட ஒரு வெஹிக்கிளுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்குன்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேஸு சர்தார் திரிலோக் சிங் வர்சஸ் சத்யா தேவ் திரிபாதி அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு 1975 சுப்ரீம் கோர்ட்டால் ஜட்ஜ்மெண்ட் வரப்பட்ட ஒரு கேஸு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் உண்ட்வாலியாவோட கேஸு. இது வந்து ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேஸ். எப்படி சீஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ், அதிகாரங்கள் சம்மந்தப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான கேஸுன்னு நம்மளால் சொல்ல முடியும். நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து ஒரு பணத்தை சரியாக கட்டலைன்னா வண்டியை சீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இன்ஸ்டால்மெண்ட்ஸ், மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வண்டியை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்ஸ்டால்மெண்ட் சரியாக கட்ட தவறிட்டாங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து அவங்க அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஏஜென்ட்ஸ், கலெக்ஷன் ஸ்டாஃப் வந்து அது வண்டியை சீஸ் பண்ணிட்டு போகிறதுன்றதை நம்மளை பார்க்கலாம். சார், இப்போது இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன ஆயிருக்கு, ஒரு வண்டியோட வேல்யூ 60,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ட்ரக்கு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 60,000 ரூபாய்க்கு ட்ரக்கை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 30,000 ரூபாயை 23 இன்ஸ்டால்மெண்ட்டு வட்டியோடு சேர்த்து 23 இன்ஸ்டால்மெண்ட்டில் 1,783 ரூபாய் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்றது தான் அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டின் பேரில் வந்து அவங்க போட்டிருக்காங்க. 2 மாதத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை சேர்த்து கட்டியிருக்காரு. 3ஆவது மாதத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட் சரியான நேரத்தில் கட்டலை. அதனால அந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் இன்ஸ்டால்மெண்ட் 15ஆம் தேதி இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்றதுனால ஜூலை 24ஆம் தேதியில் ஆரம்பித்து 30ஆம் தேதி வரைக்கும் நடவடிக்கை எடுத்து அந்த வண்டியை வந்து சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃபைனலாக. ஸோ இதுதான் வந்து இந்த கேஸு. 31ஆம் தேதி தான் இன்ஸ்டால்மெண்ட் நான் கட்டணும். இந்த வண்டியை லோன் போட்டு நான் வாங்கும்போது எல்லாமே பிளாங்க் ஃபார்மாக தான் என்கிட்ட கொடுத்தாங்க. நான் சைன் பண்ணி கொடுத்தேன். எனக்கு வந்து அதில் எதுவும் இல்லைன்றது எனக்கு தெரியாது. 15ஆம் தேதின்னு எனக்கு தெரியாது. நான் லோன் வாங்கும்போது அவங்க 30ஆம் தேதி தான் டியூ டேட்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து 31ஆம் தேதி நான் கட்டியிருப்பேன், நான் கண்டிப்பாக கட்டியிருப்பேன். பட் அதுக்கு முன்னாடி வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வண்டியை சீஸ் பண்ணிட்டு போனது வந்து ஒரு டெக்காய்டி, அதாவது வழிப்பறி கொள்ளை அப்படின்றதுக்கு நிகரான ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5-6 பேர் சேர்ந்து வந்து வண்டியை சீஸ் பண்ணிட்டு போனாங்கன்றதுனால அவங்க மேலே தெஃப்ட் கேஸும் டெக்காய்டி கேஸும் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். ஸோ இந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இந்த கேஸ் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சேலஞ்ச் வந்திருக்கு. அதாவது இந்த கேஸ் வந்து செல்லுமா, ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் வந்து நான் வண்டியை சீஸ் பண்ணிட்டு போகிறேன், இது மேலே ஃபைல் பண்ணப்பட்ட, என் மேலே ஃபைல் பண்ணப்பட்ட இந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணுறதுக்காக பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் அதுலேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் கேஸோட ஃபவுண்டேஷன் ஃபேக்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த எஃப்ஐஆரில் போட்ட ஃபேக்ட்ஸ் எல்லாம் அடிப்படையிலேயே உண்மையானே வச்சுப்போம். கம்ப்ளைண்ட்டை கொடுத்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் அடிப்படையிலேயே உண்மையான வச்சுப்போம். இது ஒரு சிவில் டிஸ்பியூட் மாதிரி தான் தெரியுது. இது ஒரு கிரிமினல் கேஸ் மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ன்றது 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உரிமையியல் சம்மந்தப்பட்ட ஒரு சில உரிமைகளும் ஒரு சில கடமைகளும் குறிக்கிறது. அதாவது சிவில் நேச்சர் இருக்கக்கூடிய ரைட்ஸை வந்து குறிக்கிறது. ஸோ இந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு கீழே சரியாக பணம் கட்டலைன்றதுனால சீஸ் பண்ணிட்டு போகிறதுன்றது வந்து ஒரு சிவில் கேஸாக தான் ஃபைல் பண்ணியிருக்கணுமே தவிர்த்து கிரிமினல் கேஸாக வந்து ஒருத்தர் மேலே டெக்காய்டியும் இதுவும் ஒரு கிரிமினல் கேஸாக அது கன்வெர்ட் பண்ணுறது சரியில்லை. இது கிரிமினல் கேஸாக நடத்துறது வந்து சரி கிடையாது.
அஸ்யூமிங் நீங்கள் வந்து எல்லாமே பிளாங்க் பேப்பரை தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, 30ஆம் தேதி தான் டியூ டேட்டு, 15ஆம் தேதியே வந்து டியூ டேட்னு சொல்லி 24 தேதிக்கு வந்து சீஸ் பண்ணது தப்புனாலும் 30ஆம் தேதி டியூ டேட்டா 15ஆம் தேதி டியூ டேட்டான்னு முடிவு பண்ண வேண்டியது சிவில் நீதிமன்றம் தான் தவிர்த்து கிரிமினல் கோர்ட் கிடையாது. அதனால் இந்த கேஸை ஏற்புடையதாக இல்லை, ஏற்கத்தக்கது இல்லைன்னு சொல்லி கேஸை வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இது ஒரு முக்கியமான கேஸு. அவங்களுக்கு ஒரு சிவில் டிஸ்பியூட்டை தான் ஒரு ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு கீழே நடக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் ட்ரீட் பண்ணணுன்றதுக்கான சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு முக்கியமான கேஸு. ஸோ இந்த கேஸ் அடிப்படையாக வச்சு ஒரு கலெக்ஷன் ஸ்டாஃப் வந்து ஹராஸ் பண்ணுறாங்க, அதாவது வண்டியை சீஸ் பண்ணுறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா இமிடியேட்டாக போலீஸ்க்கு போக முடியாது. ஏன்னா அது பேசிக்காக ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, ஒரு சிவில் கேஸ். அது அப்படியே நம்ம ஒரு வேளை பணத்தை கொடுத்துண்டு அதுக்கப்புறம் ஹராஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருந்தாலும் கூட கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை சிவில் கோர்ட்டுக்கு போகலாம். நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம தீர்வு காண முடியாதுன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இன்னொரு கேஸை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆனரபிள் ஜஸ்டிஸ் வாசுகி கொடுத்த ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் 2011 ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட டைட்டில் சம்பத்ராஜ் ஜெயின் ஃபைனான்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. 2011 கொடுக்கப்பட்ட ஜனவரி 4ஆம் தேதி 2011 கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஆனரபிள் ஜஸ்டிஸ் வாசுகி கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் பார்த்தோன்னா, இவர் வந்து ஒருத்தர் வந்து பெரில் சாமுவல்ன்ற பேரில் ஒருத்தங்க பேரில் வந்து ஒரு வண்டி வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் வந்து ஃபைனான்ஸில் தான் வாங்கியிருக்காங்க. ஃபைனான்ஸில் வெஹிக்கிள் வாங்கியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க அதை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது. வேறு ஒரு கிரிமினல் கேஸ் இந்த பெரில் சாமுவல் மேலே, அதாவது அவருக்கு வேறு ரீதியாக கொடுக்கப்பட்ட பணத்தை தவறாக கையாடிட்டு அந்த பணத்தை வந்து மார்ஜின் அமௌண்ட்டாக கட்டி இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிட்டதாகவும் அவன் மேலே ஒரு கிரிமினல் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ வேற ஒரு கிரிமினல் கேஸு, ஆனால் இந்த வண்டி வந்து அதுக்கு சம்மந்தப்பட்டது. ஏன்னா வேற ஒரு பணத்தை வந்து கையாடிட்டு அந்த அஃபென்ஸ் வந்து 420 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை வந்து கையாடல் பண்ணிவிட்டு அந்த கையாடல் பண்ண பணத்தினால மார்ஜின் அமௌண்ட் கட்டி இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்றது தான் இவர் மேலே இருக்கிற அலிகேஷன்ஸ். ஸோ இந்த அலிகேஷன்ஸை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணிட்டாரு, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாரு, வண்டியை சீஸ் பண்ணிட்டார். சரி, வண்டியை சீஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டலன்னொன்னே இவங்க ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க வண்டியை வந்து சீஷர் பண்ணணும்னா வண்டி வந்து போலீஸோட கஸ்டடியில் இருக்குது. போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற வண்டியை இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்றதுனால இவங்களால சீஸ் பண்ண முடியுமா? இவங்களுக்கும் இந்த கிரிமினல் கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க வந்து அந்த வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கான ரைட் வந்து இவங்களுக்கு இருக்கா அப்படின்றது தான் கேஸோட ஃபவுண்டேஷன். இந்த கேஸை, அதாவது இந்த கிரிமினல் கேஸ்லேருந்து இந்த வண்டியை ரிலீஸ் பண்ண சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாரு. அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் வந்து அது மேலே ஒரு ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இந்த கேஸ் நடக்கும்போது இவங்க என்ன ரிவிஷன் கேஸில் என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, ஃபைனான்ஷியருக்கும் இந்த அஃபென்ஸு அலிகேஷன்ஸ் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வண்டி யார் பேரில் இருக்குதுன்னு பார்த்தா அந்த பாரோவரோட பேரில் இருக்குது, அக்யூஸ்டோட பேரில் இருக்குது. ஆனால் ஃபைனான்ஷியரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹையர் பர்ச்சேஸில் இருக்கார். ஸோ ஒரு சிவில் டிஸ்பியூட், சிவில் ரீதியாக பார்த்தோன்னா ஃபைனான்ஷியர் வந்து அந்த வண்டியோட ஓனராக இருக்கலாமே தவிர்த்து வண்டியோட ஆர்சி புக்கை பார்த்தோன்னா அவர் வந்து அந்த அக்யூஸ்டோட பேரில் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருந்துட்டு இந்த வண்டியை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்கறதுக்கான அதிகாரம் ஒரு அஃபென்ஸுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் எவிடன்ஸாக வந்து சீஸ் பண்ணப்பட்ட ஒரு வண்டியை மீட்டு கொடுக்கறதுக்கு கேட்கறதுக்கான இன்டர்ம் கஸ்டடி கேட்கறதுக்கான அதிகாரம் வந்து அந்த ஃபைனான்ஷியருக்கு இருக்கா அப்படின்றது தான் கேள்வியாக வந்தது. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய உரிமைகள் எல்லாமே சிவில் ரைட்ஸ், அதாவது உரிமையியல் நீதிமன்றத்தில் தீர்வு காணக்கூடிய ஒரு சில ரைட்ஸ். ஸோ இந்த சிவில் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிரிமினல் கேஸை சூப்பர் சீட் பண்ணாது. அதாவது இவங்க சம்மந்தப்படாத ஒரு கிரிமினல் கேஸை அது சூப்பர் சீட் பண்ணாது. அப்படி இருந்ததுன்னா சீஸ் பண்ணப்பட்ட எல்லா வண்டிக்கும் டியூஸ் கட்டாமல் இருந்தால் போதுமே, அவங்க வந்து கஸ்டடி எடுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் டியூஸ் கட்டினா இவங்க கொடுக்குறதா அவங்க கொடுக்குறதான ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட்டுக்கு வந்து இடம் கொடுக்கறதுக்கான வழி கிடையாது. அதனால ஃபைனான்ஷியர் வந்து இன்டர்ம் கஸ்டடி கேட்டது வந்து கேட்ட பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணது தான் சரி. அது வந்து இன்டர்ம் கஸ்டடியை ஃபைனான்ஷியல் சாதகமாக கிராண்ட் பண்ணுறது சரி கிடையாது. ஏன்னா இவர் இந்த டிஸ்பியூட்டுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி
ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு 2011 கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபைனான்ஷியரோட வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் ஒரு சிவில் ரைட்ஸ் மூலமாக கொடுக்கப்பட்டது, ஒரு அக்ரிமெண்ட்லேருந்து வந்த ஒரு அதிகாரமாக இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு ஒரு கிரிமினல் லாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரம் இல்லை. டோட்டல் அன்ஃபெட்டர்டு ரைட் ஓவர் த வெஹிக்கிள் அவங்களுக்கு கிடையாது. சிவில் ரீதியாக பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த வண்டி மேலேயோ அந்த ஹையர் பர்ச்சேஸ் வெஹிக்கிள் மேலேயோ ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சிவில் ரைட்ஸுன்ற வரம்புக்குள்ளே அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமே தவிர்த்து அந்த வரம்பை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க எடுக்கிற ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக கிரிமினல் கேஸ் கொடுத்தாலும் அது நிற்காது அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 கேஸ்லேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள்.